ஈவே ராமசாமி ஐயா காலத்திலிருந்து பண்ணிட்டு இருந்தாங்களோ அது இன்னைக்கு எடுபடலை. அதனாலதான் அமைச்சர்கள் வாயிலிருந்து இஷ்டத்துக்கு வார்த்தை வருது. ஒரு கேவலமான சாதாரணமான டிவி விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒருத்தன் நான் உன்னை பயமுறுத்துவேன், உன்னை தாக்குவேன், உன்னை அடிப்பேன், உன்னை மிரட்டுவேன், நீ எதிர்கேள்வி கேட்டீங்கன்னா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு ஜனநாயகம் பற்றி பேசினாரு. பராசக்தியை பத்தி வாய திறந்தாரு இல்ல, பேசல. அவர்கிட்ட போய் எழுதி கொடுத்தது தானே ரெண்டுமே. பராசக்தியை பத்தி விமர்சனம் செய்யணும்னு எழுதி கொடுத்திருப்பாங்க, ஜனநாயகத்துக்கு ஆதரவா கொடுங்க அப்பதான் பேரம் பேச முடியும் திமுகவுடன் எழுதி கொடுத்திருப்பாங்க. ரெண்டுத்துல அவர் ஏன் அதை மட்டும் தேர்ந்தெடுத்தாரு? பராசக்தியை பத்தி விமர்சனங்களை ஏன் வைக்கல? சூரரை போட்டுல ஏரடெக்கான் எப்படி வந்ததுன்னு காட்டினாங்க. அதற்கு இந்தியில இருக்கக்கூடிய மற்ற விமான இவங்கெல்லாம் எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிறத காட்டினாங்க. ஆனா கிங்ஃபிஷர் பண்ணதை காட்டவே இல்லை. ஏரடெக்கான் கீழே விழும்போது 9 அடி குழி தோண்டி தொங்க விட்டது கிங்ஃபிஷர், அதை காட்டல. ஏன்னா காட்டினா படம் ரிலீஸ் ஆகாது. சோ அவ்வளவுதான் அந்த இயக்குனர். அவங்க என்னத்த பராசக்தியை கொண்டு வந்து காட்ட போறாங்க? ஸ்டாலின் கொஞ்சம் குனியறதுக்கு சிரமப்பட்டா இவர் கொஞ்சம் எந்திரிச்சு வந்து நான் கீழே விழுந்துட்டேங்க ஏற்கனவே சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி உள்குத்து இருக்கு. அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, செல்வ பிறந்தகை செய்த ஊழலை பற்றி அண்ணாமலை ஐயா கிட்டத்தட்ட 8-9 மாசத்துக்கு முன்னாடி செய்திகளை வெளியிட்டாரா இல்லையா? அதை எந்த பத்திரிகையாவது பேசிச்சா? அவர் இப்ப எப்படி வாய திறப்பாரு? வைகோ வந்த போதும் நடக்கல, பிரசாந்த் கிஷோர் வந்த போதும் நடக்கல, விஜயகாந்த் வந்த போதும் நடக்கல. ஒரு ஹைப் எப்போதுமே பைப்பா மாதிரி தண்ணி எல்லாம் கொடுக்காதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்படி இல்லாமல் அவங்க ஒரு 30-40 சீட் வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தேவையோ இல்லையோ அவர்களையும் சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சின்னு வந்ததுன்னா தான் தமிழ்நாடு உருப்படும். இதை ஜூன் 2024 அண்ணாமலை முதல்ல சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலம் கூட்டணி ஆட்சி வந்தால் தான், அதிகார பகிர்வோடு நடந்தால் தான் முதல்ல பேசினது அண்ணாமலை. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ அரசு ஊழியர்கள் பொங்கல் திருவிழா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நினைச்சாங்க. ஆனா அதுக்கும் வழி இல்லாம இப்ப வரைக்குமே போராட்ட களத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. 2500 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். மே மாசம் லீவு நேரத்துல லீவு மாதங்கள்ல 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் இதை நாங்க அரசாணை, அதாவது நிரந்தர பணி அப்படிங்கறத வர வரைக்கும், அரசாணை வர வரைக்கும் நாங்க போராட்டத்துல இருந்து போக மாட்டோம்னு ஆசிரியர்கள். அன்பில் ஃபுல் பேர் சொல்லுங்க, அப்பதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஏன்னா அந்த பேர் சொன்னாதான் நமக்கு கரெக்டா வரும். அந்த பொய்யாமொழி சொன்ன சில வார்த்தைகளை விட்டீங்க. ஸ்டாலினுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சாமா. ஐயோ, பொங்கலும் போது இவங்க எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்களே, இவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு பராசக்தி படம் பார்த்திருக்கணுமே, அந்த படம் ஊத்தி மூடிச்சே, அதனால இவர் வருத்தப்படுறாராமா. பொங்கல் ஸ்டாலின் ஐயா ரொம்ப வருத்தப்படுறாராமா. எதுக்கு வருத்தப்படுறாரு? இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் ஏமாத்தி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டை வாங்கி தொலைச்சிட்டேன், அந்த ஓட்டை வச்சுட்டு லூசு மாதிரி அதுங்களும் ஓட்டை போட்டு நின்றுச்சு, இதுங்களுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டாராமா. அதெல்லாம் சொன்னது முக்கியமான வார்த்தைகள் இல்லையா? கூடவே இன்னொன்னு அரசியல் தந்திரம். ஏன்னா எல்லாம் என்ன சொல்றது, வார்த்தைகளை பயன்படுத்தினா சில டைம் எனக்கு சங்கடமா இருக்கும். ஏன்னா நான் நாகரிகமா பேசி வளர்ந்தவன், அல்லது பேசினவங்களை பார்த்து வளர்ந்தவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மத்திய அரசுல இருந்து பணம் வராதனால கொடுக்கல. இதை விட பச்சை போய் இந்த உலகத்துல ஏதாவது உண்டா? இது தங்கம் தென்னரசு ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். காலங்காலமாக சொல்றது இதுதான். அதாவது அதிமுக ஒரு வேலையை செய்யலன்னா நீங்கள் அடிமைகள்னுவாங்க, இவங்க அந்த வேலையை செய்யலன்னா அவன் கொடுக்கலன்னுவாங்க. உனக்கு என்ன ரிசல்ட்னா விவேக் கேட்கிற மாதிரி உனக்கு நான் ஏதாவது பண்ணனா ஒன்னும் பண்ணல, அப்புறம் அவனுக்கு மட்டும் நான் என்னத்த பண்ண போறேங்கிற மாதிரி தான் இந்த அரசியல் இருக்க போகுது. இந்த குப்பைகள் அகற்றப்பட 2 கட்சி தமிழ்நாட்டை விட்டு வெளில போகணும். அந்த 2 கட்சி வெளியில போச்சுன்னா தான் தமிழ்நாடு உருப்படும். அதுல கண்டிப்பா நான் அதிமுகவை சொல்லல. ஏன்னா அதிமுகவில் இருக்கிறவங்களும் தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் நீங்க ஒரு வாரம் வச்சுக்கோங்க. அதிமுக அப்படிங்கிறது தேசியம் சார்ந்தது, போலி நாஸ்திகம் அற்றது. அங்க நாஸ்திகம் இருக்கு, ஆனால் போலி நாஸ்திகம் இருக்காது. ஆனால் வாக்கு வங்கி அரசியல் தான் அவங்க பண்றாங்க. இப்ப அதனாலதான் பிஜேபி வரணும். விஜய் வந்தா தப்பு இல்ல. ஏன்னா இவங்க நீங்க ஃபெயிலியருக்கு கேட்டீங்களே ஏன் அமைச்சர்கள் ரொம்ப மண்டகாயிறாங்கன்னு, விஜய அந்த கரூர் சம்பவத்தில் அகற்றி விட முடியும்னு நினைச்சாங்க. டக்குன்னு ஒருத்தர் துபாயில இருந்து வர்றாரு, ஒருத்தர் இங்க இருந்து ராத்திரி தூங்கவே முடியல ஸ்டாலின் ஐயாவால,
உடனே கரூருக்கு ஓடி போறாரு, 10 லட்சத்தை அறிவிக்கிறாரு. எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு வந்து எப்படியும் ஒரு 400 தலை விடும், நீங்க எல்லாரும் வாங்க பிரேத பரிசோதனை செய்யலாம், ஒரு 4 நாள் வெறும் பிரேத பரிசோதனையிலே ஓடுன்னு நினைச்சாரு. 41 தான் வந்தது. அதுல அவர் பாவம் ரொம்ப நொந்து போய், சரி இருந்தாலும் ஒரே நாள்ல பண்ணி முடியுங்க, அப்பதான் நாளைக்கு சுட சுட செய்தி வரும்னு பண்ண அந்த வேலை விஜய் ரசிகர்களையோ அந்த 41 குடும்பத்தையோ எந்த விதத்திலையும் பாதிக்கல. சோ இவங்க எந்த டாக்டிக்ஸை வந்து 60களில் இருந்து பண்ணிட்டு வந்தாங்களோ, நான் சொன்ன அந்த மகாத்மா ஈவே ராமசாமி ஐயா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்களோ, அது இன்னைக்கு எடுபடல. அதனாலதான் அமைச்சர்கள் வாயிலிருந்து இஷ்டத்துக்கு வார்த்தை வருது. ஒரு கேவலமான சாதாரணமான டிவி விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒருத்தன், நான் உன்னை பயமுறுத்துவேன், உன்னை தாக்குவேன், உன்னை அடிப்பேன், உன்னை மிரட்டுவேன், நீ எதிர்கேள்வி கேட்டுனா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வெறுமை, பதில் சொல்ல முடியாத வெறுமை இருக்கு இல்லையா, அது வெள்ள காட்டுது. ஆனா இப்போ இந்த விவகாரத்துல வந்து விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அடுத்தது கண்டிப்பா 10 ரூபாய் பாலாஜி அவர்கள் மாட்டுவாரு அப்படிங்கிற வரைக்கும் நிறைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை திசை திருப்புறாங்க. எப்படி திசை திருப்புறாங்கன்னா, இவங்க எப்போதுமே அப்படிதான். நான் பலமுறை அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். நான் காலையில குளிச்சுட்டு கிளம்பி வெளியில போகணும்னு நினைப்பேன். இவன் அதுக்குள்ள வெளியில என்ன பண்ணுவான், இன்னைக்கு ரவி குளிச்சுட்டு கிளம்புறாரு, 4 பேரை கற்பழிச்சிருவாரு, 8 பேரை கொலை பண்ணிடுவாருன்னு செய்தியை பரப்பிடுவான். நான் வெளில வந்தா பூக்காரம்மா பூ கொடுக்காது எனக்கு, ஏன்னா அதுக்கு செய்தி ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த ஆள் போய் 4 பேரை கெடுக்க போறான், 3 பேரை கொலை பண்ண போறான் அப்படிங்கிற செய்தி. அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்க. 19ஆம் தேதி விஜய் அரெஸ்ட் ஆவார். நான் சொல்ல புரியுதுங்களா? எப்படி அரெஸ்ட் ஆவாரு? சிபிஐ உள்ள வந்திருக்கிறது, சிபிசிஐடியும் எஸ்ஐடியும் சரியா அந்த வேலையை செய்யலைங்கிறதுனால தானே நீதிமன்றம் வந்து சிபிஐயே உள்ள கொண்டு வந்திருக்கு. அப்ப அங்கிருந்து உண்மைகள் தானே வெளில வரும். அந்த உண்மைகளை வெளில கொண்டு வரும்போது யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தாங்களோ அவங்களோட விசாரணை செய்யணும். விஜய் என்பவர் அந்த இடத்துல எந்த தப்பும் பண்ணல அப்படின்னாலும் அவர் அங்க இருந்திருக்காரு, அவர் பார்த்த செய்தியை நான் கேட்கணும். கண்டிப்பா அவர் இல்லாம நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன்னா விஜயை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லுவீங்க. விஜயை கூப்பிட்டா என்ன சொல்றீங்க, அவர் அரெஸ்ட் பண்ண போறார். ஒண்ணுமே கிடையாது. அவர் கேஷுவலா போய் அவருக்கு என்ன உண்மைகள் தெரியுமோ அதை சொல்லிட்டு வர போறாரு. சிதம்பரம் மாதிரி 90 முறை ஜாமீன் வாங்கிட்டு செவரேறி குச்சி ஜம்ப் பண்ணி ஓட போறாரா? கிடையாது. சோ இந்த நரேட்டிவ் உங்களுக்கு எப்படி செட் பண்றாங்க, அவர் அரெஸ்ட் ஆக போறாரு, பிஜேபி பழி வாங்குது, மிரட்டுது, கூட்டணிக்கு வான்னு மிரட்டுது. எப்படி மிரட்டி வாங்க முடியும்? விஜய் தன்னுடைய படத்தை தேர்ந்தெடுக்கும் போது புத்திசாலித்தனமா தானே தேர்ந்தெடுக்கிறார். படம் ஊத்துதுங்கிறது வச்சுக்கோங்க, பிகிலுக்கு அப்புறம் எதுவும் ஓடலைங்கிறது வேற விஷயம். ஆனால் யோசிச்சு தானே எந்த வேலையும் செய்யறாரு. அப்ப இன்னும் பொறுப்பு வரும்ல. அது எப்படி கூப்பிட்டா உடனே பிஜேபிக்கு வந்துருவாரு? ஆனா இந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கும் வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கும் டெல்லி வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு காரணம் வந்து பிஜேபியும் அமித்ஷாவும் தான் காரணம். அரசியல்ல கோஇன்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். 2 விஷயம் நடந்தது, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கிடையாது, நீங்க சம்பந்தப்படுத்தக்கூடாது. ஆனா நீங்க சம்பந்தப்படுத்துவீங்க, ஏன்னா உங்களுக்கு பரபரப்பு வேணும். ஜனநாயகம் படம் 23 கட்ட ஒத்துக்கிட்டு ரெவியூ கமிட்டிக்கு போயிருந்ததுன்னா பராசக்தி எப்படி வந்ததோ அப்படியே வந்திருக்கும். ஒத்துக்காம 29ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு 3 நாள் வந்து நியூ இயருக்காக லீவ் விடுறாங்க. விட்டுட்டு நான் 4 நாள் கழிச்சு பேச போறேன், ஆனா கமிட்டி எப்ப வேணாலும் உட்காரலாங்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவர் என்ன இன்னொரு 100 வருஷம் நீ வாழ போற என்ன சொல்ல போறாரு? பாத்துக்கங்க, எது வேணாலும் ஆகலாம், இருந்தாலும் ஒன்னும் ஆகாது. இந்த 3த்துக்கும் அர்த்தம் இருக்கா இல்லையா சொல்லுவார்ல, அதைத்தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, சிபிஎஃப்சிங்கிறது ஒரு என்டிட்டி, நீதிமன்றம்ங்கிறது ஒரு என்டிட்டி. அரசின் பல பகுதிகளில் இருக்கிறது தான் நீதிமன்றம். தேர்தல் ஆணையம் மாதிரி நேற்றுக்கு ரொம்ப அருமையா அந்த வார்த்தையை சொன்னாரு. தேர்தல் நடக்கும்போது இந்தியாவில் அரசாங்கம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, தேர்தல் ஆணையம் தான் அரசாங்கம். ஆமா அப்படிங்கிற சொன்னார் இல்லையா, அதை வைத்து உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் சிபிஎஃப்சி கிட்ட வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுது, படத்தை ரிலீஸ் பண்ணு, யூஏ கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்குது. இது என்ன முட்டாள்தானம்? நீதான் அந்த படத்தையே பார்க்கலையே, அப்புறம் எதுக்கு படத்தை 4 பேர் வச்சு பார்த்தணும்? இவர் படம் வந்திருக்கா, கொடுத்துறப்பா, இவரு வந்தா இவரு கொடுத்துறப்பான்ட்டு போக வேண்டியதானே. ஆனா இப்படி ஒரு பரபரப்பான செய்திகள் போயிட்டு இருக்கிற நிலையில பராசக்தி டீம் வந்து மோடி ஐயாவுடைய பொங்கல் விழாவில் கலந்துகிட்டது வந்து இன்னும் வந்து ஒரு பரபரப்பு. 2 வரியில பதில் சொல்ல வேண்டிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு திரைப்படம் ஓடுறதுக்கு 4 கோடி ரூபாய் காங்கிரஸை வந்து திமுக, ஏன்னா இந்த திமுக எடுத்த ஒரு பிளான் வந்து வேற மாதிரி அப்படின்னு வந்து நிறைய விமர்சகர்கள் சொல்றாங்க. மோடி தான் வந்து ஹிந்திய திணிக்க பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனா காங்கிரஸ் மேல இந்த பழிப்பை விழுந்ததுக்கு வந்து இவங்களுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. படத்தை யார் எடுத்தாங்க?
ரெட் ஜெயின் மூவிஸ் தான் எடுத்தது இல்லைங்க, அந்த டைரக்டர் தானே எடுத்தாங்க. அவங்க ஏற்கனவே பொய் சொல்லி படத்தை எடுத்தவங்க தானே. இறுதி சுற்றுக்கு அப்புறம் மற்ற 2 படமும் அவங்க எடுத்ததெல்லாம் அபத்தமான படம் தானே. கண்டிப்பா. ஆனா அப்படி ஒரு விஷயத்துலதான் வந்து இப்போ காங்கிரஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப, ஏன்னா எல்லாரும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க அப்படிங்கும் பொழுது பாஜகவுக்கு இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருச்சு. ராகுல் காந்தி வந்தாரா இல்லையா? வந்துட்டு ஜனநாயகம் பற்றி பேசினாரு ஒழிய பராசக்தியை பத்தி வாய திறந்தாரு இல்ல, பேசல. அவர்கிட்ட போய் எழுதி கொடுத்தது தானே ரெண்டுமே. பராசக்தியை பத்தி விமர்சனம் செய்யணும்னு எழுதி கொடுத்திருப்பாங்க, ஜனநாயகத்துக்கு ஆதரவா கொடுங்க அப்பதான் பேரம் பேச முடியும் திமுகவுடன் எழுதி கொடுத்திருப்பாங்க. ரெண்டுத்துல அவர் ஏன் அதை மட்டும் தேர்ந்தெடுத்தாரு? பராசக்தியை பத்தி விமர்சனங்களை ஏன் வைக்கல? அதுதான் என்ன ரீசன்? அரக்கி என்று காட்டப்பட்டது யாரு? இந்திரா காந்தி அம்மையார், அவருடைய பாட்டி. கரெக்டா? கொள்ளு பாட்டியா? ஏதோ ஒரு குடும்பத்துல என்ன ஏதோ ஒன்று மேலையும் கீழையும் வர்றது தானே. ஸோ ஒரு பாட்டி அவங்கள பற்றி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. படம் பூராக பொய்கள் திணிக்கப்பட்டு வந்திருக்கு. கேட்டா ஃபிக்ஷனுங்கிறாங்க. இந்த மாதிரியான வேலையை தான் சூரரை போற்றுலையும் பண்ணாங்க. சூரரை போற்றுல ஏரடெக்கான் எப்படி வந்ததுன்னு காட்டினாங்க. அதற்கு இந்தியில இருக்கக்கூடிய மற்ற விமான இவங்கெல்லாம் எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிறத காட்டினாங்க. ஆனா கிங்ஃபிஷர் பண்ணதை காட்டவே இல்லை. ஏரடெக்கான் கீழே விழும்போது 9 அடி குழி தோண்டி தொங்க விட்டது கிங்ஃபிஷர். அதை காட்டல, ஏன்னா காட்டினா படம் ரிலீஸ் ஆகாது. சோ அவ்வளவுதான். அந்த இயக்குனர் அவங்க என்னத்த பராசக்தியை கொண்டு வந்து காட்ட போறாங்க? அர்த்தம் இல்லாம மஞ்சள் துண்டை தூக்கி கொண்டு போய் சிவகார்த்திகேயன் மேல போட்டு. இந்தி திணிப்பை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்தி திணிப்பு போராட்டம்ங்கிறது நடத்தினவங்க அந்த மொழிப்போர் தியாகிகள்னு இருக்காங்க இல்லையா? அந்த மொழிப்போர் தியாகிகள்ல 2 பேர் பிராமணன். தமிழ்நாடு பூரா இவங்க வந்து மணிமண்டபமே அவங்களுக்கு கட்டல. தாளமுத்து நடராஜன் மாளிகைன்னு ஒண்ணு இருக்கு, அதோட நிறுத்திக்கிட்டாங்க. தாளமுத்து வேற நடராஜன் வேற, அல்லது தாளமுத்து நடராஜன் ஒண்ணுங்கிறது கூட இவங்க உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கும் அந்த டவுட் வந்துடும் நான் கேட்டதுக்கு அப்புறம். இந்த மொழிப்போர் தியாகிகளுக்காக எங்கேயுமே மணிமண்டபம் கட்டல. இவன் இந்தி திணிப்பு எதிர்க்கிறான். அந்த உயிர்கள் போனது வந்து ரொம்ப வருத்தமானது, அதுலதான் திமுக நல்லா வந்ததுன்னு இவன் நினைச்சிருந்தா அந்த மணிமண்டபம் தான் முதல்ல கட்டப்பட்டிருக்கணும். கருணாநிதி அல்லாத எதுக்குமே இவங்க எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கல. இல்ல, அண்ணா பேசும்பொழுது அவர் பக்கத்துல இருந்த தலைவர் வந்து வேறொருவர், ஆனா கூட இருந்தது கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி படத்துல பாருங்க. ரெண்டே வரியில அந்த சோகத்தை சொல்லணும்னு சொன்னா, அண்ணாதுரை ஐயா இன்னொரு 5 வருடம் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி இருந்திருக்காது. கண்டிப்பா இருந்திருக்காது. அது அண்ணாதுரை ஐயா இறந்த பிறகு எம்ஜிஆர் வந்து கருணாநிதி ஐயாவை முன்னிறுத்தாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் தீய சக்தியே வந்திருக்காது. இந்த 2 கர்மமும் நடந்தது. ஒண்ணு ஆண்டவன் அண்ணாதுரை ஐயாவை அழைத்து கொண்டு போனது, இன்னொன்னு எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல மன்னிப்பு தன்மையை கொடுத்தது. அதுலதான் பிரச்சனையே வந்தது. அதனாலதான் நம்ம சீரழிஞ்சு போய் இந்த அளவுக்கு இருக்கும். இந்த 120 வருடங்கள் சாராத முன்னேற்றங்களை தான் தமிழ்நாடு பார்த்திருக்கு. இந்த 120 வருடங்கள் நம்மள வந்து இந்தியாவை வந்து முகலாயர்கள் கொள்ளையடிச்சிருக்காங்க, பிரிட்டிஷ்காரன் கொள்ளையடிச்சிருக்கான். அதையும் மீறி இன்னைக்கு நம்ம பெரிய நாடா இருக்கோம் அப்படின்னு சொன்னா, தமிழகத்தில் இந்த 120 வருடம் இந்த நீதி கட்சி திமுக எல்லா கர்மங்களையும் தாண்டி தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொன்னா அது மிகப்பெரிய வளம் சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தது. இவனுக்கு வந்து கெடுத்தாலும் தப்பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். 2026 ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு காங்கிரஸுக்கும், ஏன்னா காங்கிரஸ கூப்பிட்டு, அதாவது செல்வ பெருந்தகையை கூப்பிட்டு டைரக்டாவே ஒரு வார்னிங் கொடுத்ததா, ஸ்டாலின் வார்னிங் கொடுத்ததா வந்து ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இது உண்மையாகவா? ஏன்னா நீங்க ஏதாவது இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது ஐ பெரியசாமி சொன்னது, அது வந்து அமைச்சருடைய கருத்துன்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாரு. ஆனா இதை பத்தி இனிமே பேசினா கண்டிப்பா வந்து வேற மாதிரி ஏதாவது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் வந்து முதலமைச்சர் கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்கு. நழுவிட்டு போக பாக்குதா கை, இல்ல இவங்களே வந்து கையை நழுவிடலாம்னு நீங்க வந்து ஒரு விசுவாசியை சந்தேகிக்கிறீங்க, அது எனக்கு பிடிக்கல. செல்வ பெருந்தகைங்கிற ஒரு அற்புதமான விசுவாசிய ஸ்டாலின் மிரட்டினா தான் அவர் பயந்து உட்காருவாரா? அதெல்லாம் கிடையாது. அவர் ஆல்ரெடி கீழே தான் படுத்துன்னு இருக்காரு. ஸ்டாலின் கொஞ்சம் குனியறதுக்கு சிரமப்பட்டா இவர் கொஞ்சம் எந்திரிச்சு வந்து நான் கீழே விழுந்துட்டேங்க ஏற்கனவே சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி உள்குத்து இருக்கு. அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, செல்வ பெருந்தகை செய்த ஊழலை பற்றி அண்ணாமலை ஐயா கிட்டத்தட்ட 8-9 மாசத்துக்கு முன்னாடி செய்திகளை வெளியிட்டாரா இல்லையா? அதை எந்த பத்திரிகையாவது பேசிச்சா? அவர் இப்ப எப்படி வாய திறப்பாரு? ராகுல் காந்தியே அப்படித்தானங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிதான் செல்வ பெருந்தகை ஓப்பனா சொல்லியிருந்தாரு. இங்க பாருங்க, எப்போதுமே இந்த மாதிரியான மன்னராட்சி உள்ள கட்சியில வந்து மேல என்ன சொல்றாங்களோ அதைத்தான் சால்வ் பண்ணுவாங்க. ராகுல் காந்திக்கும் சோனியா குடும்பத்திற்கும் இன்னைக்கு பணம் போறதே திமுக கிட்ட இருந்து தான். ஏன்னா DK சிவகுமாரோ அல்லது ரேவந்த் ரெட்டியோ எந்த பணமும் அனுப்புறது இல்லை. இந்தியாவில 3 இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு ஆட்சி இருக்கு. இமாச்சல பிரதேசத்துல அவங்களுக்கு பாவம் பேண்ட்டுக்கு வாங்குறதுக்கே பணம் இல்லாம தான் அந்த முதலமைச்சர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு.
ஸோ இங்கிருந்து தான் பணம் போகுது. அப்ப அவங்க எப்படி எதிர்த்து கருத்துக்களை தெரிவிப்பாங்க? ஏதாவது ஒரு கோபம் வந்துருச்சுன்னா கூட கனிமொழி அம்மா அதை போய் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது இருக்கு. காங்கிரஸை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் வாய்ப்புகள் இருக்கு. பிரியங்கா காந்தி அங்கே ஒரு தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வம்சாவளின்னு பார்த்தா ராகுல் காந்தியோட முடிஞ்சு போச்சு. அவர் எதுவும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கல, யாராவது இருக்காங்களா இல்லையா, குழந்தைகள் இருக்கா இல்லையான்னு சொல்லல. அதனால அதோட முடிஞ்சது. வம்சாவளின்னு அங்க தொடரணும்னா திருப்பி பிரியங்கா காந்தியா திடீர்னு ஆகி அவங்க பையன் வாத்ராவா இருந்து அவனும் காந்தி ஆகி அப்படி ஆயிட்டாங்க இல்லையா. அந்த காந்தி திருப்பி காப்பாத்தினாதான் காங்கிரஸ் தப்பிக்கும். இங்க திமுக தள்ளி விட்டால் தான் காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகும்னு நான் பல விவாதங்கள்ல மாணிக்கம் தாக்கூர் தான் ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு சார். ஏன்னா எங்களுக்கு கண்டிப்பா கேரளாவில் நடக்கிற மாதிரியான ஒரு ஆட்சி, கூட்டணி ஆட்சி வேணும். நீயும் ஆட்சி செய், நானும் ஆட்சி செய்யறேன், மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா இவங்கள மாதிரி கலட்டி விட்டுட்டு துரோகம் செய்து விட்டுட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் போகவில்லை அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான ஒரு பேச்சால திமுக ராகுல் காந்தி எல்லாம் இருக்காங்க. காங்கிரஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும், கேவலப்படுத்திட முடியாது. 2006 மைனாரிட்டி அரசு திமுக. காங்கிரஸ் எனக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேக்குது. நீ பாண்டிச்சேரியில எனக்கு கொடு, நான் தமிழ்நாட்டுல கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரி தமிழ்நாடு. காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும்? சரி வா, நீ இங்க ஒரு 4 அமைச்சர் கொடு, நாங்க 4 அமைச்சர் கொடு, இப்படிதானே பேசியிருக்கணும். இல்லைங்க, பாண்டிச்சேரியில எங்களுக்கு கரெக்டா போயிட்டு இருக்குது, நல்ல நிம்மதியா இருக்கும், நாங்க நல்லா இருந்தா போறோம், நீங்க தமிழ்நாட்டை கொள்ளடிச்சுக்கோங்க, நாங்க பாண்டிச்சேரியை கொள்ளடிச்சுக்கிறோம்னு 2006 பேசின கட்சி காங்கிரஸ். அதற்கப்புறம் தொடர்ந்து தோல்வியை செஞ்சு, அப்ப இத்தனைக்கு ஆட்சியில் இருந்தாங்க, மத்திய அரசுல ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் அப்பவே அவங்க செய்யல. 2வது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளோட இருந்தாங்க. மன்மோகன் சிங் ஆட்சி நடந்து வாயை திறக்கல. அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்னைக்கு வந்துகிட்டு தாக்கூர் பேசினாரு, இவர் பேசினாருங்கிறதுக்காக நடக்க போகுதா? நடக்காது. இல்ல, ஆனா அடுத்த ஆப்ஷனல் விஜய் வச்சுக்கிட்டு தான் இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க நேரத்தை இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட செலவு பண்ணாதீங்க. திமுக தள்ளி விட்டால் தான் காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகும். திமுக எதற்காக காங்கிரஸை தள்ளி விட வேண்டும்? ரெடியா இருக்காங்க. ஏன் தள்ளி விட வேண்டும்னா, அந்த 25 சீட்டை பாமக அப்பா கட்சிக்கு கொடுக்கலாம், தேமுதிக உள்ள கொண்டு வரலாம். ஏதோ நம்ம கமலஹாசன் கூட ஒரு 4-5 பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு எம்எல்ஏ ஆக்குறதுக்கு. அதெல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க. அவர் கட்சியில பாவம் யாரும் எம்எல்ஏ ஆக போறாங்க, எல்லாம் ஏற்கனவே திமுக வந்துட்டாங்க. சோ அவரும் ஒரு 4-5 பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. சோ இந்த 25ங்கிறது கொத்தா மாட்டோம். அப்படி இல்லையா, நான் 200 இடத்துல நிக்கிறேன், நான் தானே செலவு பண்றேன், மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் 1,50,000 கோடி 5 வருடத்துல வந்துருதுங்கிறத தியாகராஜன் ஐயா உங்களுக்கு சொன்னாரு. அதை வைத்துக்கொண்டு நானே 200 சீட்டு என்னோடது, 25 இப்படி பிரிச்சு கொடுத்தா வேலை முடிஞ்சது சொல்லி திமுக காங்கிரஸை தள்ளினால்தான் தாவேகா பக்கம் அவங்க போவாங்க. காங்கிரஸ் அங்க போறதுக்கான காரணம் அது எங்க அரசியல்னா ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. இப்போ நீங்க மேட்ச் பார்க்கும்போது ஐயோ இந்த 6 அடிச்சிருக்கணும், இந்த கேட்சை விட்டு பிடிச்சிருக்கணும்னு பாப்பீங்க. முடிச்சுட்டு வெளில வரும்போது என்ன பேசுவீங்க? ஜெயிச்ச கட்சி தோத்த டீம், இவ்வளவுதானே பாப்பீங்க. இந்த கேப்டன்சில அவன் இருக்கணுமா வேண்டாமா அவ்வளவுதானே பாப்பீங்க. திருப்பி அடுத்தது அலகாபாத்ல மேட்ச் நடக்கும், திருப்பி இப்படி உட்கார்ந்து பாப்பீங்க. இவ்வளவுதான் அரசியல். இவங்க பண்ற இந்த கீழ்த்தரமான அரசியல். நாடு நல்லா இருக்கணும், நாடு மேல வரணுங்கிற ஒரு எண்ணமே இவங்களுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுடைய சேனல்ல சொன்னான்னு தெரியாது, அது ஒரு நிமிட மேட்டர். மன்ரேகா அப்படின்னு திரும்ப பேசுறீங்க இல்லையா, இந்த மன்ரேகாக்கு ரேகா தான் பேர் வச்சாங்க. ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இப்படிதான் அவங்க வினை பெயர் தான் வச்சாங்க. மகாத்மா காந்தியை உள்ள கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா ஒரு பேர் வைக்கிறோம், பெரிய திட்டம், நம்ம மகாத்மா காந்தியை கொண்டு வரணும். இப்ப என்ன ஆயிடுச்சு, எம்ஜிஆர் ஈகா ஆயிப்போச்சு. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்ங்கிறத சேர்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஈகான்னு மாறிடுச்சு. நம்மால அப்ப ஆட்சியில இருந்தான், எங்க திமுக மன்மோகன் சிங்கோட ஆட்சியில இருந்தான். ஐயோ நீங்க மட்டுக்கு எதையா பண்ணி தொலைச்சிடாதீங்க, எம்ஜிஆர் எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க போய் எங்க படத்தெல்லாம் போட்டு கதை பண்ண முடியாது, நாங்க தான் பணம் கொடுத்தோம்னு இருக்கணும், எம்ஜிஆர் கொடுத்தாங்கன்னு நினைச்சா ஊத்தி மூடிக்கும், அப்படி பேரை வைக்காதீங்கன்னு சொல்லி இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத என்ன, அதாவது நேஷன், இவங்களுக்கு தான் அதுல நம்பிக்கையே கிடையாது இல்லையா. இந்தியாங்கிறது ஒரு தேசம் இல்லையே. இவங்களை பொறுத்த வரைக்கும் 4 குப்பையை சேர்ந்த ஒரு இடம் தானே. ஏன்னா இது குப்பை எப்படி பார்க்கும், குப்பை எப்படி பார்க்கும் தன்னுடைய உலகத்தை, அதுங்கெல்லாம் குப்பை தான் நினைச்சிட்டு பார்க்கும். நேஷனை உள்ள கொண்டு மன்ரேகா அப்படிங்கிற மேட்டர் கொண்டு வந்தாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்.
எந்த நாட்டை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையோ, இந்தியாங்கிறது வடக்குல இருக்கிற ஏதோ ஒரு நாடுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வளர்க்கப்பட்டார்களோ, நேஷன்கிற வார்த்தை, இப்படித்தான் திமுக தன்னுடைய வேலைகளை செய்யும். இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு 2026 ஒரு நல்லாட்சி அமையணும். அது யார் கொடுத்தாலும், எடப்பாடி ஐயா கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். தாவேக்காக்கு ஏதோ சீட்டெல்லாம் வரும்னு சொல்றீங்க. நேற்றுக்கு ரொம்ப அழகா எங்க குருமூர்த்தி ஐயா சொன்னாரு. வைகோ வந்த போதும் நடக்கல, பிரசாந்த் கிஷோர் வரும்போதும் நடக்கல, விஜயகாந்த் வந்த போதும் நடக்கல. ஒரு ஹைப் எப்போதுமே பைப்பா மாதிரி தண்ணியெல்லாம் கொடுக்காதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்படி இல்லாமல் அவங்க ஒரு 30-40 சீட்டு வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தேவையோ இல்லையோ அவர்களையும் சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சின்னு வந்ததுன்னா தான் தமிழ்நாடு உருப்படும். இதை ஜூன் 2024 அண்ணாமலை முதல்ல சொல்றார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலம் கூட்டணி ஆட்சி வந்தால்தான், அதிகார பகிர்வோடு நடந்தால் தான்ன்றது முதல்ல பேசினது அண்ணாமலை அவர்கள். அது மாதிரி ஏதாவது நல்லது நடந்ததுன்னா சந்தோஷம். என்ன ஏழைக்கத்த எல்லோருன்னு திமுக விரட்டப்பட்டால் நல்லதுங்கிற அளவுக்கு போனீங்கன்னா கூட தமிழ்நாடு ரொம்ப நல்லா வரும்.